ஒண்ணுமே இல்லைங்க. ஒரு 6000 ரூபாய்க்கு மேலே தாங்க நீங்கள் ஆடு வாங்கணும். இப்போ சும்மா குட்டி நம்ம பால் குடிக்கிற குட்டியெல்லாம் நம்ம போய் 2000 3000 கிடைக்குதுன்னு வாங்கிட்டு வந்துட்டு அதை நம்ம மெயின்டைன் பண்ண முடியாமல் அதை டெத் ஆக வச்சு நம்ம அமௌண்ட்டும் நம்ம லாஸ் ஆகிறது. பண்ணணும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? நம்ம ஆட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சளி இருமல் தும்பல் அந்த செதுமல் ஒரு மாதிரி அடி வயிற்றுலேருந்தே செதுமிக்கிட்டே இருக்குங்க. அப்போ அதனால் ஃபுட்டு வந்து எடுத்துக்க முடியாது. அப்போ வந்து நம்ம இமீடியட்டாக வந்து ஆட்டை பிரிச்சிடணுங்க. ப்ளஸ் வந்து என்ன மெயினாக என்னென்னு பார்த்தீங்கன்னா வாய்ப்புண்ணு. ஒரு நாள் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன வாயோட கார்னரில் மட்டும்தான் அது வரும். வந்ததுன்னா நம்ம அதை கவனிக்காமல் இது ஏதோ சும்மா அப்படின்னு விட்டுட்டோன்னா ஒரு ஆடு வாய் வச்சு தண்ணி குடிக்கிற பக்கெட்டில் இன்னொரு ஆடு வாய் வச்சுதுன்னா உடனே அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அது ஒரு 10 ஆட்டுக்கு பரவிடும். 10 ஆட்டுக்கு வாய் புண்ணு வந்து ஃபாஸ்ட்டாக பரப்பும். அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா செப்பரேட் பண்ணிடணும். நீங்கள் போயிட்டு ஒரு ஐடி ஃபீல்டு, இன்றைக்கி ஃபுல்லாக ஐடி தான், ஐடி ஃபீல்டை வேலை பார்த்தாலும் நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு. இது வந்து இங்கே நானே முதலாளி, நான் தான் இங்கே ஓனரு, நான் சொல்றதா இங்க எல்லாமே. ஆமா, எனக்கு தேவையான சப்போர்ட்லாம் கவர்மெண்ட்ல கிடைக்குது. ஒருத்தர்கிட்ட நான் போய் கை கட்டி நிக்க வேண்டிய அவசியமே எனக்கு கிடையாதுங்க. நிம்மதியா இருக்கேன். நேரடியா என்னவோ நேர்மையா நான் போயிட்டு பேங்க்ல லோன் கேட்கறேன். என்ன ஆனா ஒரு லோனுக்கு உண்டான அது என்ன தேவைங்கிறத சொல்லிடுறேன். 65 கிலோ வரைக்கும் நம்ம நல்ல கறி ஏறும் ஆட்டுக்கு. அப்போ அந்த ஆடு வந்து எல்லா இதையும் இது பண்ணிடுது இல்லைங்களா, வளரக்குள்ளேயே நாங்கள் எல்லாம் பண்ணிடுறோம். அப்போ அந்த ஆடை வாங்கி போகிறவங்க வச்சுருந்தாலும் நல்லா ஒரு கெயின் பண்ணி எடுக்கலாம். அதில் அப்படியே நம்ம மீட்டுக்கு கொடுத்தாலுமே நமக்கு லாபம் தாங்க. ஆமாங்க, ஜஸ்ட் ஒரு 50 ஆட்டை வச்சு நம்ம பண்ணோம்னாவே போதுங்க. 50 ஆடு அதாவது ஸ்டார்டிங்கில் ஒரு 50 ஆடு நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறோன்னா நம்ம ஒரு 3 மாதம் தான் அப்படியே அதுக்கு உண்டான அமௌண்ட்டை நம்ம எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கனால நமக்கு டைமுக்கு அது பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா கவர்மெண்ட் ஃபெசிலிட்டியோடய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே நம்ம டாக்டர்கிட்ட எந்த டீட்டெயில்னா அப்பப்போ கேட்டுக்குவோம். எந்த உதவினாலும் நமக்கு. வணக்கம் அக்கா. வணக்கம் அண்ணா, நம்ம முகவரி உங்க பேர் சொல்றீங்களா? இது அப்பு ஃபார்மிங், பெரம்பலூர் மாவட்டம் பூலாம்படி கிராமம். ஓகே அண்ணா, அதாவது சொல்லுங்க, இப்போ வந்து நம்ம என்ன பிரீடு ஆடு வளர்த்துட்டு இருக்கிறீங்க? இது இப்போ வளர்க்குறது வந்து தூத்துக்குடி கொடி ஆடுங்க. தூத்துக்குடி கொடி ஆடுங்க. ப்ளஸ் இங்கே சேலம் கருப்பு. ஆமாம். ஓகேண்ணா. ஆனால் அதாவது சொல்லுங்கள், இப்போ நம்ம ஸ்டார்டிங்கே பார்த்தீங்கன்னா வேப்பிலை கட்டியிருக்கீங்க. என்ன காரணத்துக்காக வேப்பிலை கட்டி? இது வேப்பிலை சாப்பிட்டதுன்னா நோய் தன்மை தாக்குறது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எத்தனை ஆடுகள் வளர்க்குறீங்க? இப்போ வந்து ஒரு 70 ஆடுகள் இருக்கு. 70 ஆடுகள்லாம் கிடா குட்டிகளா இருக்கா? கிடா குட்டி ஒரு 40 வந்து தூத்துக்குடியில் வாங்கினோம். மீதி அரியலூர் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டத்திலலாம் இங்கே எங்கள் ஏரியா ஆடுங்க. உங்க ஏரியா ஆடுகள் வாங்கியாச்சு. ஆனா அதாவது சொல்லுங்க, இப்போ இந்த ஆடுகள் வளர்க்கும் போது பாத்தீங்கன்னா இந்த ஆடுகள் இப்போ நீங்க வளர்க்குறீங்க, இதுக்கு முன்னால இந்த ஆடுகள் வளர்க்கறதுக்கு முன்னால நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து வெளிநாட்டுல சவுதியில இருந்தேன். சவுதியில இருந்தீங்க. அதாவது சவுதியில என்ன மாதிரி ஒர்க்குன்னு? அங்க சிவில் தான். ஓகே, அங்க சவுதியில ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. அப்போ வந்து உங்களுக்கு ஒரு சேலரி ஒரு என்ன ரேஞ்சில் வாங்கி? 70-80 ரூபா. ஒரு 70,000 80,000 வாங்கியிருக்கீங்க. அந்த வருமானத்தை இங்க வந்து எடுக்கிறீங்களா? இங்க இப்போதைக்கு எடுக்க வாய்ப்பு இல்லை, போக இதுல வாய்ப்பு இருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் பீரியட் எடுத்தேன், கொஞ்சம் நல்லா மூவிங் வந்தது. இப்போ நீங்க தான் எடுத்து கொடுத்தீங்க ஃபர்ஸ்ட் ஆட்டு குட்டி. ஓகேங்கண்ணே. அது ஒரு லைவ் வெயிட்டே நான் அது ஃபர்ஸ்ட் எப்படி பண்ணேன்னா கறிக்கு தரல. ஓகே, கொஞ்சம் மாத்தி யோசிச்சு இந்த பண்ணைக்கு விதை கடா மாதிரி கொடுத்தேன். அதுல நல்ல லாபம் வந்தது. லாபம் இருக்கு. ஆமா, லைவ் வெயிட்டு 800-900 ரூபாய்க்கு கொடுத்தேன். ஒரு கிலோ. ஆமா, ஆமா. அது ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கி கொடுத்த ஆடு தான். அது ரெண்டாவதா எடுத்தது கொஞ்சம் அந்த கிளைமேட் டைம் கொஞ்சம் அதுல அதிக லாபம் இல்ல. இது மூணாவது. இது தேர்ட் பேட்ச் எடுத்துக்கிட்டீங்க. அதாவது நீங்க ஊர்ல இருந்து வந்து எத்தனை வருஷம் ஆகுது? இப்போ 1.5 வருஷம் ஆகுது. அதாவது 6 மாசத்துக்கு ஒரு பேட்ச்னு மாத்திட்டு இருக்கீங்க. அதாவது இந்த கொடியாடை ஏன் சூஸ் பண்ணீங்க? கொடியாடு இந்த நோய் மேலாண்மை நல்லாவே தாங்குது. அதுக்கப்புறம் இந்தாண்ட எங்களுக்கு மலைகள் இந்த மாதிரி மேய்ச்சல் நிறைய இருக்கிறதால இது நல்லா இருக்கு. ஓகேங்கண்ணா. அடுத்து செம்பரி ஆடும் பிடிக்கணும்னு ஒரு எய்ம், ஃபியூச்சர் பிளான் வச்சு. ஆமா, ஃபியூச்சர். ஓகேண்ணா. ஆனா உங்களை பத்தி சொல்லிட்டீங்க. அக்கா, நீங்க உங்களை பத்தி சொல்றீங்களா? நீங்க இந்த ஆடு பண்ணைக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? நான் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக டீச்சிங் ஃபீல்டில் இருந்தேங்க. ஓகேங்க அக்கா. டீச்சிங் ஃபீல்டை விட்டுட்டு நம்ம இப்போ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபார்மிங்லேயே நமக்கு டைம் சரியாக இருக்குது. ஓகேங்க அக்கா. அதாவது டீச்சிங் ஃபீல்டில் இருந்தீங்க. டீச்சிங் ஃபீல்டுனா எப்படி, என்ன மாதிரி ஒர்க் பண்ணீங்க? கிளாஸ் எடுக்கிற ஸ்கூல்ல ஒர்க் பண்ணீங்க. அதாவது அங்க நிறைய பசங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய பேர்த்த வந்து நீங்க படிக்க வச்சிருப்பீங்க. இங்க வந்து ஆட்டு பண்ணைக்குள்ள நீங்க இருக்கும்போது வந்து இதை எப்படி ஃபீல் பண்றீங்க? அங்க நடக்கும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம்? அதாவது கண்டிப்பா சொல்லலாம். இப்ப ஸ்கூல் வந்து பசங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணக்குள்ள நமக்கு டெய்லி ஒரு விஷயத்த நானும் புதுசா தெரிஞ்சுக்கிட்டு போயிட்டு பசங்களுக்கு சொல்லி கொடுப்போம். அது வந்து நமக்கு ஃபுல்லா ரொட்டீன் லைஃபா போயிட்டு இருக்கும். டே டைம் 9 to 5 வந்து நமக்கு ரெஸ்டே இருக்காது, ஃபுல்லா ஓடிட்டே தான் இருக்கணும். அப்படியே இருந்தாலுமே நம்மளால வந்து
டைம் வந்து நமக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது. எப்படி வச்சாலும் ஒரு 10,000 மாசம் வந்து அதுக்குள்ளதான் நமக்கு சேலரி கிடைக்கும். ஆமா, வேலை பார்த்தாலும் கண்டிப்பா. ஓகேங்கக்கா. அதனாலதான் இப்ப நாங்க என்ன பண்ணோம்னா, அதை நம்ம இப்ப வீட்டுக்காரர் வந்து நம்ம இதுல இன்ட்ரெஸ்ட் பண்ணவும் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இப்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அவங்களுக்கு அண்ணனுக்கு ஹெல்ப் பண்றீங்க. கண்டிப்பா. நானே இல்லைனாலும் இவங்க பண்ணைய பாத்துக்கறாங்க. இப்ப தெளிவா பாக்குறாங்க. கண்டிப்பா. இப்ப என்னை விட இவங்க தான் தெளிவா பாத்துக்கறாங்க. ஓகேண்ணே. நான் இல்லனாலும் இவங்க ரன்னிங் பண்றீங்க. அக்கா அதாவது சொல்லுங்க, இந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எல்லாத்துக்கும் வராது. நீங்க எப்படி கொண்டு வந்துக்கிட்டீங்க? அவங்களுக்கு பிடிச்சதுன்னு பக்கம் ஒரு சைடு இருக்கு. நீங்க எப்படி இதை வந்து நீங்க எப்படி இன்ட்ரெஸ்ட் வளர்த்துக்கிட்டீங்க? இதுல என்ன இன்ட்ரெஸ்ட்னு பாத்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து வாண்டடா நமக்கு எல்லாமே தெரியுது. ஓகே. இப்ப நம்ம வந்து ஆடு பத்தி நமக்கு தெரியாது. ஓகேங்கக்கா. நாங்க லைஃப் ஸ்டைல் வேற அப்படி இருக்கோம். இப்போ ஆடுன்னு நம்ம வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஒரு மாசம் அப்போ அந்த டைம்குள்ளேயே நம்ம அது ஆடோட இது க்ரோத் எப்படி இருக்கு, ஓகேங்க, நல்லா ஃபாஸ்ட் க்ரோத், நல்ல ஒரு நமக்கும் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கு. அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதுலயே டைம் ஸ்பெண்ட் பண்றீங்க. அதாவது இதுல வந்து கரெக்டான ரிசல்ட் எடுத்துக்கிறீங்க. நல்லா போச்சு. செகண்ட் பேட்ச் கொஞ்சம் சரியில்லை, இப்போ தேர்ட் பேட்ச்ல இருக்கிறோம். அதாவது பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு லாஸ் ஏற்படும் போது அதை எப்படி வந்து இது கொண்டு வந்தீங்க? அதுதான் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஃபுல்லாக ஃபண்டு வந்து நம்மளா கையில இருந்து போட்டோம்னு வைங்களேன், நம்ம வந்து நமக்கு வந்து ஒரு 1,50,000 பணம் வேணும், அதை வச்சு ஒரு 10 ஆடு வாங்குறோம், அப்படி வளர்க்குறோம்னா அது நமக்கு வந்து அந்த லாஸை வந்து நம்மளால ஈடுகட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரி நமக்கு உடனே நம்மளை வந்து மைண்ட் வந்து அப்செட் ஆயிரும் நமக்கு. ஆனால் நாங்கள் வந்து என்ன பண்ணோம்னா ப்ராப்பராக இப்போ ஒரு ஃபார்மிங் அப்படின்னு வந்துட்டோம்னா ப்ராப்பரா அதுக்கு உண்டானது வந்து நம்ம வந்து பேங்க் வந்துட்டு ஃபர்ஸ்ட் போய் பார்த்தோம். ஓகேங்கக்கா. ஆடு வளர்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் பேங்க்குக்கு போனோம். ஓகேங்கக்கா. பேங்க்ல வந்துட்டு 2-3 சஜஷன் வந்து பார்த்துட்டு வந்து அப்படியே போயிட்டு கேட்டு வந்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து பேங்க்ல வந்து நமக்கு மேல கஸ்டமர் மேல ஒரு முழு நம்பிக்கை இருக்கணும். ஓகேங்கக்கா. பேங்கர்ஸ்க்கு அவங்களும் வந்து நமக்கு வந்து பார்த்தாங்க, நம்ம பண்ணை நேர்ல வந்து பார்த்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம இதுக்காகவே வயல்ல தீவனம் போட்டு நம்ம ஷெட்லாம் முன்னாடி நம்ம போட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இந்த அளவு சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறதுனால அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. பேங்க் மூலியமா பெரம்பலூர்ல ஸ்டேட் பேங்க்ல வாங்கியிருக்கோம். லோன் வரும், அதாவது மானியம். ஓகேங்கக்கா. அக்கா அதாவது சொல்லுங்க, இப்போ இந்த கிடா குட்டிகளாக வளர்க்குறீங்க, ஏன் இந்த பொட்டையாடுகள் வந்து அதிகம், அதாவது 1-2 பொட்டையாடுகள் இருக்குது, ஏன் பொட்டையாடுகளை தேர்வு செய்யாமல் கிடா குட்டிகளை நீங்கள் தேர்வு செஞ்சீங்க? அது ஏன்னா இப்போ ஆடு வந்து இப்போ வந்து செனை பிடிக்கிற டைம்னு வைங்களேன், மற்ற ஆடுங்க வந்து அதை வந்து முட்டிடுதுங்க. முட்டிடுச்சுன்னா அந்த ஆடு வயிற்றுல இருக்க குட்டி வந்து முழு வளர்ச்சி அடையாமே வந்து பறந்துடுது, கரு சிதைவு கண்டிப்பா ஏற்படுதுங்க. ஓகேங்கக்கா. அப்போ வந்து ஒரு ஆடு இருக்கு உங்களுக்கு கண்டிப்பா இருக்குங்க. அதனாலதான் நாங்க வந்து இப்போ கிடா குட்டிகள்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 3 மாசம் தான், 3வது மாசமே நம்ம வந்து சேல்ஸ் பண்ணிடலாம். கண்டிப்பாங்க. ஓகேங்கக்கா. அக்கா அதாவது சொல்லுங்க, இதுங்களுக்கு வந்து இப்போ நீங்க என்ன இடம் வச்சிருக்கிறீங்க, எப்படி அந்த இடத்துல வந்து என்னென்ன தீவனம் போட்டிருக்கிறீங்க, இந்த குட்டிகளை வளர்க்குறதுக்கு என்ன முயற்சியில எப்படி ஈடுபட்டீங்க? நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப குட்டியோட வெயிட் இருக்கு இல்லைங்களா, ஒரு 10 கிலோ வெயிட் இருக்குதுன்னா அதுக்கேற்ற அளவுல தான் நம்ம தீவனம் கொடுக்கணும். நம்ம நிறைய வந்து கொடுக்கணும்னா அது வந்து அதோட செரிமானம் வந்து அதுக்கு நமக்கு பத்தாது, நிறைய சாப்பிட்டுரும், அதனால இது பண்ண முடியாது. நாங்க வந்து பாத்தீங்கன்னா அடர் தீவனமும் கொடுக்குறோம், பசுந்தீவனம் கொடுக்குறோம், அதுக்கேற்ற மாதிரி ரா ஃபுட் கொடுக்குறோம். இப்போ அடர் தீவனம் என்ன கொடுக்குறீங்க? அடர் தீவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிராண்டடா எஸ்கேஎம் அந்த மாதிரி வாங்கி கொடுக்கறது வந்து கொஞ்சம் அளவை பொறுத்து அது அடர் தீவனங்க. மற்றபடி நம்ம ரா ஃபுட் கொடுக்கறது வந்து கடலை கொடி கொடுக்குறோம், உளுத்தம் போட்டு கொடுக்குறோம். அக்கா இப்போ நீங்கள் ஒரு பிராண்ட் வாங்கி கொடுக்குறீங்கன்னா அதுக்கு வந்து காஸ்ட் அதிகமாகும்ல, அந்த காஸ்ட்டை குறைக்க ஏதாச்சும் முயற்சி பண்ணீங்களா? இல்லை, நம்ம வந்து மொத்தமாக 3 மாசத்துக்குன்னா அது வந்து 3ல் 1 பங்கு தான் அதை நம்ம வந்து வாங்குறோம். 3 பங்கு ஆட்டுக்கு கொடுக்குறோம்னா அதில் வந்து 1/2ங்கிற அளவு தான் நம்ம எடுக்கிறோமே அந்த ஃபுட்டு. ரேஷியோவை பிரிச்சுக்கிறோம். மற்றபடி நாங்கள் கொடுக்கறது வந்து நாங்களா விளைய வச்சு பசுந்தீவனம் பார்த்தீங்கன்னா நம்ம வேலி மசால் இருக்கு, நேப்பியர் இருக்கு, அடுத்து நம்ம சுபாபல்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தீவனத்தை வந்து நம்ம பசுந்தீவனம் வந்து கலந்து நம்மளே வெட்டி சாப் பண்ணி போடுறோங்க. ஓகேங்கக்கா. அக்கா அதாவது சொல்லுங்க, இப்போ வந்து நீங்க அதாவது பார்த்த பண்ணையில வந்து எல்லா வேலையுமே நீங்க 2 பேருமே சேர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க 2 பேருமே போதுமா? இப்போ ஒரு 70 ஆடு வளர்க்குறோம்னு சொல்றீங்க, 2 பேருமே போதுமா? 100 ஆடு வளர்த்தாலும் 2 பேர் போதும். 2 பேர் போதும். ஆட்டுல வந்து வேலை கம்மிங்க. மாடுன்னு பாத்தீங்கன்னா நம்ம 4 மணி விடிய காலத்துல இருந்தே ஸ்டார்ட் ஆகுங்க, ஃபுல்லா பால் கறக்கிறது. மாடு வந்து ஒரு 50, இன்னைக்குலாம் மாட்டோட விலை ஒரு 70,000 ஆயிடுச்சுங்க. அதே 70,000த்துல ஒரு மாடு வாங்கி நம்ம வளர்த்தாலும் இன்னைக்கு பால் ரேட்டுக்கு நமக்கு எப்படி வச்சுக்கிட்டாலும் நமக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அது செட் ஆகல. அதே இப்ப நம்ம இதுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு லாபம் தான். அதாவது 70,000 இங்க நம்ம ஆடு பிடிச்சிடலாம், அந்த ஆட்டுல நம்மளுக்கு லாபம் இருக்கு அப்படிங்கிறீங்க? கண்டிப்பா இருக்குதுங்க. ஓகேங்கக்கா.
அக்கா அதாவது சொல்லுங்க, இப்போ நம்ம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து அண்ணன் வந்து சவுதியில வேலை பார்த்துட்டு வந்தாங்க, ஒரு இனிஷியல் அமௌண்ட் கொண்டு வந்திருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் வந்து அந்த இனிஷியல் அமௌண்ட்டே இல்லாம இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இந்த பண்ணை வைக்க முடியுமா? கண்டிப்பா முடியுங்க. இப்ப நாங்க பாத்தீங்கன்னா இப்ப அவரு வெளிநாட்டுல இருந்து வந்தாலுமே நம்ம கோவிட் முடிஞ்சு அந்த டைம்ல வேலை இல்லாம வந்துட்டாங்க. ஓகேங்க. வந்துட்டோமா அப்ப வந்து நமக்கு வந்து இனிஷியல் பேமெண்ட் நம்மள்ட்ட எதுவுமே இல்ல. ஓகே. ஆனா நமக்கு ஒரு தொழில் பண்ணணும், கையில வந்து காசு இல்ல. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து நம்ம 2-3 தடவை பேங்க்குக்கு போயிட்டு நம்ம லோன் மூலியமா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, லோனுன்னா நம்ம வந்து மந்த்லி கட்டணுங்க. நம்ம ஆடுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு 3 மாசம் 4 மாசம் ஆனாதான் growth கிடைக்கும். அப்ப நம்ம மந்த்லி எப்படி அமௌண்ட் கட்ட முடியும்? நமக்கு அதுல ஒரு சேலஞ்ச் இருக்கு இல்லைங்களா? அதனாலதான் நாங்க என்ன பண்ணோம்னா, கவர்மெண்ட் ஸ்கீம் எதையாவது பார்க்கலாம், மானிய முறையில பண்ணோம்னா நமக்கு கொஞ்சம் அது கொஞ்சம் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கறதுனால மாவட்ட தொழில் மையம் இருக்குங்க. அடுத்து NLM ஸ்கீம் இருக்குது. மாவட்ட தொழில் மையம் மூலியமா வந்து நம்ம லோன் இப்ப பண்ணிருக்கோம். ஆமாங்க. ஓகேக்கா. அதாவது இந்த ஆடு வளர்க்கறதுல வந்து அப்புறம் மானியம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பா எடுத்துக்கலாம். அதாவது எப்படிக்கா நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் கிடைச்சிருச்சு? இப்போ உங்களுக்கு ஒரு சப்போர்ட் கிடைச்சிருக்கும், அதை பொதுமக்களுக்கும் நீங்க கொண்டு போய் ரீச் பண்ணலாம்னா நீங்க என்ன மாதிரி சொல்றீங்க? கண்டிப்பா வந்து இதுல வந்து நிறைய நமக்கு வேல்யூபிளான சப்போர்ட் வந்து கவர்மெண்ட்ல இருக்குது. ஓகேங்கக்கா. அத பத்தி தெரியல, விழிப்புணர்வு இல்ல மக்களுக்கு. ஆமா. பேசிக்கா ஒரு 8th படிச்சிருந்தா கூட, பேசிக் 8th படிச்சிருந்தா நமக்கு வந்து இந்த கேஸ்ட் வைஸா நமக்கு வந்து கவர்மெண்ட் மானியம் தராங்க. ஓகேக்கா. இந்த மானியம் கொடுக்கறாங்க. கண்டிப்பா தராங்க. ஏதாவது ஒரு தொழில் பண்றோம், ஆடு வளர்க்கலாம், மாடு வளர்க்கறது, திருப்பி நம்ம கோழி, திருப்பி நம்ம ஏதாவது ஒரு ஷாப் பண்றோம், எல்லாத்துக்குமே நம்ம வந்து மாவட்ட தொழில் மையம் மூலியமா அணுகுனோம்னா நமக்கு வந்து 1 லேக்கு இத்தனை % இருக்குதுங்க. ஓகேங்கா. அப்படின்னா இந்த ஃபார்ம் வந்து நீங்க கொரோனாக்கு அப்புறம் வந்து பண்ணிருக்கீங்களா? ஆமாங்க. அதாவது அவங்க வெளிநாட்டுல வேலை இல்லாம வந்ததுக்கு அப்புறம் நீங்க இந்த பேங்க் எல்லாம் மூவ் பண்ணி இந்த ஆடுகள் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க. அக்கா அதாவது சொல்லுங்க, இப்போ நீங்க ஆடு வளர்த்துட்டு இருக்கீங்க, இதுக்கு எத்தனை நேரம் தீவனம் வைக்கிறீங்க? தீவனம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலையில வந்து கொஞ்சம் மேய்ச்சல் மாதிரி நமக்கு கொடுத்துருவோம். ஓகேங்கக்கா. மார்னிங் வந்து இப்ப வெயில் அதிகமா இருக்குது இல்லைங்களா, அதனால காலையில வந்து கொஞ்சம் மேய்ச்சல் விடுவோம். திருப்பி வந்து அது நம்ம தண்ணி குடிச்சிட்டு இந்த 10 மணிக்கெல்லாம் அடைச்சிட்டோம்னா திருப்பி அந்த 10 மணிக்கு வந்து நம்ம தீவனம் பசுந்தீவனம் கொடுக்குறோம். நம்ம வயல்ல விளைய வச்சு திருப்பி அதை சாப் பண்ணி கொடுத்துறோம். கொடுத்துட்டா திருப்பி மதியம் வந்து ரா ஃபுட்டா கொடுக்குறோம். உளுத்தம் போட்டு அந்த மாதிரி. என்னென்ன ஃபுட்லாம் கொடுக்குறீங்க? உளுத்தம் போட்டு கொடுப்போம். உளுத்தம் போட்டு கடலை போட்டு. எப்படி ஊற வச்சு கொடுக்குறீங்களா, எப்படி கொடுக்குறீங்க? இல்லங்க, ஊற வச்சு கொடுக்கலாம், அதுவும் பெஸ்டா இருக்கும். கொஞ்சம் அந்த மதிய டைம்ல கொடுக்குற மாதிரி இருந்தீங்கன்னா கொஞ்சம் ராவாவும் கொடுக்கலாம். அது வந்து நல்லா சவ் பண்ணி சாப்பிடுறதுக்கு, அதனால செரிமானத்துக்கு நல்ல ஒரு யூஸா இருக்கும். செரிமானத்துக்கு நல்ல யூஸ் ஆகுது. அதாவது சொல்லிருக்கீங்க. அதுக்கப்புறம் ஃபியூச்சர் பிளான்ல வந்து செம்பரி சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாங்க. என்ன காரணம்? இது வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டா இல்லையா, இல்லனா எப்படி? இல்லங்க, கண்டிப்பா இதுல ப்ராஃபிட் இருக்குது. நம்ம வந்து இதோட சேர்ந்து தான் நம்ம அதுவும் பண்ணணுங்கிறது. கண்டிப்பாங்க, சேர்ந்து தான் பண்ண போறோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த நார்மலா நம்ம இருக்கிற ஆடு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட இதுக்கு மேல வளராது, வயிறு மட்டும்தான் பெருசாயிட்டே போகும், ஆடு வளராது. ஆனா இது பாத்தீங்கன்னா இந்த நம்ம வச்சிருக்க கொடியாட்டுல ஆடு ஃபுல்லா ஒரே அளவு கறி இருக்கும். ஆமா, ஃபுல்லா சூப்பரா வளரும், ஃபாஸ்ட் growth. அப்ப இதோட கூட நம்ம அதுவும் வளர்த்தோம்னா நமக்கு இன்னும் நமக்கு டபுள் ப்ராஃபிட் எடுக்கலாம். ஆமாங்க. அக்கா, அதாவது நீங்க 2 பேருமே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குதா? கண்டிப்பாங்க. அதாவது கணவன் மனைவி பாக்குறீங்க, அதாவது பண்ணைய ரன் பண்ணிட்டு இருக்கீங்க, இது புதுசாவே இருக்குது. அது எப்படி நீங்க காலையில எத்தனை மணிக்கு ஆரம்பிக்கிறீங்க, எத்தனை மணில இருந்து நம்ம பண்ணைக்கு சாயங்காலம் எத்தனை மணி வரைக்கும் நீங்க பண்ணையில இருக்கிறீங்க? நமக்கு ஆடுன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வேலை கம்மி தாங்க. நமக்கு வந்து காலையில இப்ப நம்ம மேய்ச்சல் கொடுக்குறோங்களா, திருப்பி ஒரு 7 மணி 8 மணிக்கு நம்ம காட்டுக்கு வந்தா போதும். வந்துட்டு நம்ம எல்லாம் ஆட்டை பார்த்துட்டு செட் எல்லாம் ஃபுல்லா கிளீன் பண்றது ஒரு 1 மணி நேரம் நமக்கு இருக்குங்க. 1 hour தான் ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு அடுத்து உடனே ஆடு காலையில அந்த கடலை கொடி சாப்பிடுதுங்களா, திருப்பி கொண்டு வந்து நிழல்ல விட்டுட்டு நம்ம அடுத்து பசுந்தீவனை வந்து அறுக்க ஆரம்பிச்சிருவோங்க. ஒரு 1/2 hourங்க எல்லாம் அறுத்துட்டு கொண்டு வந்து சேப் பண்ணி ஃபுல்லா ஒரு கிரேட்ல கொட்டிடுறதுங்க. கொட்டிட்டோம்னா நமக்கு அதுக்கப்புறம் ஒரு 11 மணிக்கு மேல ஒரு 1 மணி வரைக்கும் நமக்கு ரெஸ்ட்டுங்க. அதுக்கப்புறம் இடையில ஒரு 1 hour வேலை. நம்ம தண்ணி வந்து மாத்தி மாத்தி கொடுப்போம். ஒரு ஆட்டுக்கு லைட்டா சளி இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அதை வந்து ஸ்பெசிஃபிக்கா பிரிச்சிருவோம். பிரிச்சுட்டு அதுக்கு தனியா தண்ணி கொடுப்போம். அது மாதிரி நம்ம பிரிச்சு வளர்த்தோம்னா நமக்கு வந்து நோய் மேலாண்மை வந்து சூப்பரா இது பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க. நோய் மேலாண்மை பார்க்கும்போது நீங்க எப்படி பண்றீங்க? அதாவது டாக்டர்ஸ் வராங்களா, இல்லனா நீங்க கொண்டு போய் கொடுக்குறீங்களா, எப்படி? அதாவது ஆடை கொண்டு போய் காட்டுறீங்களா? இல்லங்க, ஒரு ஆடுன்னா நம்ம உடனே நாங்க 2 வீலர்ல எடுத்துட்டு போயிருவோம். போயிட்டு இமிடியேட்டா இன்ஜெக்ஷன் போடுறது உடனே நாங்க பாத்துருவோம். இப்ப சடனா ஒரு 5 ஆட்டுக்குட்டி வந்து கொஞ்சம் இதா இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், முடியல, கொஞ்சம் நமக்கு வந்து எப்படி சொல்றது, கழிச்சல் இருக்கு அப்படின்னு வைங்களேன், ஃபர்ஸ்ட் வந்து நம்ம
ஏதாவது கொடுத்து பார்க்கலாம். 5 ஆடு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சுன்னா நம்ம 5 ஆடு வந்து தூக்கிட்டு போக முடியாது. ஆடே ஆல்ரெடி ரொம்ப டயர்டாக இருக்குதும் இல்லைங்களா, அதனால உடனே நம்ம டாக்டரோட டியூட்டி டைம் நமக்கு அவங்க முடிச்ச உடனே நம்ம ஒரு சஜஷன் கேட்கலாம். வந்து உடம்பு முடியல அப்படின்னு வச்சுக்கிங்களேன், இப்போ நம்ம ப்ரைவேட்டாக போனோம்னா மருந்தோட வேல்யூ வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நம்ம ஆடு வந்து எல்லாமே இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கனால நமக்கு டைமுக்கு அது பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணுறோம்னா கவர்மெண்ட் ஃபெசிலிட்டியோடய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லே நம்ம டாக்டர்கிட்ட எந்த டீட்டெயில்னா அப்பப்போ கேட்டுக்குவோம், எந்த உதவினாலும் நமக்கு பண்ணுவாங்க. இல்லை இப்போ அதாவது நம்ம கேட்குறது வந்து எல்லாருமே கேட்போம், அவங்களோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கு? மேடம் வந்து எப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நம்ம உழைக்கிறோம் அப்படிங்கிறதுனால அவங்களோட சைட்ல இருந்து என்ன இதுனாலும் கவர்மெண்ட் மூலியமா நமக்கு எந்த ட்ரீட்மெண்ட் வேணாலும் பண்ணி கொடுப்பாங்க. எப்போ கூட்டாலுமே என்ன ஹெல்ப் உடனடியா நம்மளுக்கு பதில் சொல்லுவாங்க. ஓகேக்கா. மேம் நேம்க்கா? மேம் நேம் வந்து டாக்டர் ஜீவா, பூலாம்படியோட வெட்டினரி டாக்டர். இவங்க அதாவது வெட்டினரி டாக்டர் வந்து நம்ம பண்ணைக்கு வந்து பாக்குறது ரொம்ப பெரிய விஷயம் தான். ஏன் மாட்டாங்க, நம்ம ஒரு ஆடுக்கு ஒரு உடம்பு சரியில்லை அப்படின்னா நம்ம கொண்டு போற மாதிரி இருக்கும், ஆனா இவங்க பண்ணையில வந்து பாக்குறாங்க. கண்டிப்பாங்க. இப்போ ஒரு ஆட்டுக்கு உடம்பு முடியலன்னா நம்ம பக்கத்துல தாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கு, நாங்க போயிடுவோம். எல்லாமே அந்த டியூட்டி டைமுக்கு நாங்க எல்லாமே கொண்டு போய் அங்கேயே பாத்துக்குவோங்க. இப்போ ஆடு வந்து டோட்டலா ஒரு 10 ஆடு அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கீங்களேன், நமக்கு அது வந்து ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம டாக்டர் கிட்ட கேட்டோம்னா அது ஃபெசிலிட்டி என்னவோ நமக்கு கவர்மெண்ட் மூலியமா அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு மருந்து எடுத்துட்டு வந்து கரெக்டா நமக்கு பண்ணி கொடுத்துருவாங்க. நம்ம பெரம்பலூர் மாவட்டத்துல வந்து மற்ற வெட்டினரி சம்பந்தமான ஆபீசரும் யாராவது பண்ண இருக்கிறது வந்து அவங்க ஒரு பெருமையா இது பண்றாங்க. அதாவது ரொம்ப சப்போர்ட் இருக்கு. கண்டிப்பா சப்போர்ட் பண்ணல வந்து நம்ம நேர்மையா இருந்தோம்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து நம்ம 100% நமக்கு சப்போர்ட் இருக்கு. நீங்க சொன்ன வார்த்தையை திரும்ப ஒரு தடவை சொல்லலாமா? கண்டிப்பா அது நேர்மையா இருக்கணுங்க. உண்மையா உழைக்கிறோம் அப்படின்னா வச்சுக்கிங்களேன், பேங்க்ல இருந்தும் சரி கவர்மெண்ட்ல இருந்தும் சரி நமக்கு 100% நமக்கு வந்து கண்டிப்பா வேல்யூபிள் இருக்கு. சப்போர்ட் வேல்யூபிளான சப்போர்ட் இருக்கு. கண்டிப்பா நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம். அதான் சப்போர்ட் வந்து இருக்குன்னு எல்லாத்துக்குமே தெரியும், ஆனா யூஸ் பண்ணாம இருக்கு. ஆமாங்க. மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நம்ம தெரியும்ல, நம்ம தமிழ்நாட்டுல எப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை செய்ய இங்க போகணுமா, இதை பண்ணணுமா, இவங்கள்ட்டலாம் போய் கேட்கணுமா அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து கொஞ்சம் மலைப்பாங்க, கொஞ்சம் சோம்பேறித்தனமா பார்ப்பாங்க. இதெல்லாம் நம்ம எதுனா பண்ண இதெல்லாம் வருமா, இதெல்லாம் முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஷினே தான் இருக்கும். நம்ம முடியாதுங்கிறத முடியும்னு நம்ம செஞ்சு காட்டணுங்க. ஆமாங்க அக்கா. அதாவது சொல்லுங்க, நீங்க வந்து ரொம்ப நல்லாவே பேசுறீங்க. இன்னொன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஆடு வளர்ப்பு அப்படின்னு சொல்லும் போது அண்ணனுக்கு எப்படி சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு. ஏன்னா இவங்க வந்து வெளிநாட்டுல நிறைய கஷ்டங்கள் பட்டிருக்கலாம், அந்த இதனால வந்து இனி அடுத்த அந்த கஷ்டத்தை படக்கூடாது, நம்ம இங்க வச்சு நம்ம ஆடு வளர்த்ததெல்லாம் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. நீங்க எப்படி இந்த ஃபீல்டுக்குள்ள வந்தீங்க, இவ்வளவு இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க ஃபர்ஸ்ட்? அதாங்க எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னா, நாங்க வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டதுமே இப்போ ஒரு 14 இயர்ஸ் ஆகுதுங்க. 14 இயர்ஸ்மே பாத்தீங்கன்னா எல்லாமே இப்போ எங்களுக்கு வீடு கூட இல்லை, நம்ம தனியா தான் ரெண்ட்ல தான் குடியிருந்தோம். மேரேஜ் ஆன புதுசுல நாங்களா எங்களுக்குன்னு இவர் வெளிநாட்டுல இருந்து பணம் ரொம்ப கஷ்டம், டே நைட்டு வேலை பார்ப்பாரு. கஷ்டப்படுறப்ப நாங்களா ஒரு இடம் வாங்கி எங்களுக்குன்னு ஒரு வீடு கூட நான் லோன் வாங்கி தாங்க கட்டினேன். ரொம்ப பெஸ்ட் எனக்கு. நாங்க இன்னொருத்தட்ட போய் கடன் கேட்கறோம்னு வைங்களேன், நம்மளால அதை மெயின்டைன் பண்ண முடியாது. அதே பேங்க் சப்போர்ட் இருந்துச்சுன்னா எதுக்குமே நம்ம கவலைப்பட தேவையில்ல. மந்த்லி ஆனா நம்ம கொண்டு போய் காசை போடுறோமா, மந்த்லி நமக்கு 1 மாசம் ஃபாரின்ல இருந்து நமக்கு காசு வர லேட் ஆகுதுன்னா ஒரு 2 மாசம் சேர்த்து போய் காசு அட்வான்ஸ் பே பண்ணிடுவேன். அப்ப வந்து நமக்கு எல்லா இடத்துலயும் நமக்கு மரியாதை இருக்கு. நம்ம கடன் வாங்கி பண்றோங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம நிம்மதியா இருக்கலாங்க. பேங்க் மூலியமா பண்ணா நம்ம வந்து அவங்க கிட்ட நேர்மையா நடந்துக்கணும். கண்டிப்பாங்க, நேர்மையா இருக்கணுங்க. நேர்மையா நடந்துக்கிட்டா அதுக்கு தகுந்த பலன் நமக்கு கிடைக்கும். கண்டிப்பாங்க. ஓகேங்க அக்கா. அதுக்கு இன்னொரு பெரிய கேள்வி, அதாவது நீங்க ஸ்டார்டிங் வந்த உடனே அண்ணன் சொல்லியிருந்தப்ப நம்ம கிட்ட பரன் எதுவுமே இல்ல, நம்ம ஷெட் மட்டும் தான் போட்டிருக்கோம், பரன் செலவை வந்து நம்ம கம்மி பண்ணிட்டோம் அப்படின்னு. பரன் இல்லாம அந்த ஆடுகளை வளர்க்க முடியுதா? பரன் இல்லாம வளர்க்கறதாங்க என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட். ஆமாங்க. எப்படி பண்ணீங்கனாலும் பரன்கிறது நம்ம வந்து இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலுக்கு நம்ம மாற்றி பேசிக்கலாம். மாடர்னா பண்ணலாம், அதை பண்ணலாம், இதை பண்ணலான்னு. ஒன்றுமே பண்ண முடியாதுங்க கண்டிப்பாக. ஆனால் இதே நம்ம ஓப்பன் ஷெட் வச்சுருக்கோம், நம்ம நார்மலாக ஷெட்டு உள்ளே போட்டிருக்கோம், மாற்றி இருக்கக்குள்ள ஜஸ்ட் ஒரு 1/2 மணி நேரத்து வேலைங்க இதெல்லாம் க்ளீன் பண்ணுறது. 1 days ஒன்ஸ் நம்ம ஒரு 3 days ஒன்ஸ் வந்து நம்ம வந்து ஃபுல்லாக கழுவிடுவோம். க்ளீன் பண்ணிட்டு நல்லா அதுக்கு இன்னும் என்ன இதுவுமே வராமல் நம்ம சூப்பரா அதை க்ளீன் பண்ணி வச்சுக்கோ. வேலை கூட பார்க்க முடியலன்னா ஆடு வளர்ப்புக்குள்ள வரக்கூடாதுங்க. ஏங்க இப்போ ஒரு வேலைக்கு போறோம், ஃபுல்லா 9 to 5 அவருக்கு நம்ம அந்த ஓனருக்கு நம்ம வந்து ஒரு அடிமையா இருக்கணுங்க. இது வந்து நம்மளோட பிசினஸ், என்ஜாய் பண்ணி பண்ணணுங்க. கண்டிப்பாங்க. லாபம் வந்து 100% இருக்குங்க. என்ஜாய் பண்ணி தான் பண்றீங்க. கண்டிப்பாங்க லாபம் இருக்குது. கண்டிப்பா நீங்க வந்து ஒரு தெளிவா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த குட்டிகளுக்கு மருத்துவம், அதாவது வந்து பாத்தீங்கன்னா பூச்சி மருந்து எப்போ கொடுக்குறீங்க, தடுப்பூசி எப்போ போடுறீங்க,
அதாவது பிபிஆர் தடுப்பூசி அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி இருக்கு, அது நீங்க போடுறீங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கல் வேக்சினேஷனுங்க. ஓகேங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பீரியாடிக்கலாக இதுக்கு வந்து நம்ம டிவார்மிங் பண்ணுறோங்க. பண்ணிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. ஆடு வாங்கிட்டு போகிறவங்களும் ஒரு பெரிய நம்பிக்கையோட வாங்கிட்டு போகிறாங்க. இந்த ஆடு வாங்கிட்டு போனால் இதுக்கு நோய் வராது, இந்த ஆடு டெத் ஆகாது, நம்பி வாங்கிட்டு போகிறாங்க. இப்போ வாங்கிட்டு போகிறவங்க வந்து இதுக்கு வந்து வேக்சின் போட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்குறாங்களா? அவங்க கேட்டுட்டு தான் வாங்கிட்டு போவாங்க. இப்போ நம்ம வந்து ஃபுல்லாக வச்சிருக்கோம் எல்லா டீட்டெயிலுமே. நம்ம வந்து டைம் பீரியாடிக்கல் வைஸாக நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம். இப்போ நமக்கு இது ஒன்று தாங்களே தொழில், இதை விட நம்ம என்ன பண்ண போகிறோம்? அதையாவது தெளிவாக செய்வோம்ல. ஆமாங்க, கான்சன்ட்ரேஷனாக பண்ணால் வந்து அதில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பாங்க. ஓகேங்கக்கா. அக்கா அதாவது சொல்லுங்க, இப்போ வந்து ஒரு 70 ஆடு வச்சிருக்கிறீங்க, இந்த தாய் ஆடுகளை விட இந்த கிடாக்குட்டி பெட்டது அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. ஆமாங்க. அதாவது இந்த தாய் ஆடுகளோட கிடாக்குட்டி பெட்டது அப்படின்னு சொல்லும் போது இதே தாய் ஆடுகளை தனியா ஒரு ஷெட் வச்சு வளர்த்தா அந்த தாய் ஆடுகள் வந்து ப்ராஃபிட் தருமா? கண்டிப்பாக தருங்க. ஆனால் அது என்ன நமக்கு அதில் டிமெரிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாயாடாக வச்சுருக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா 2 குட்டி போட்டுச்சுன்னா ஒரு குட்டிக்கு நமக்கு ஃபீடு கொடுக்காதுங்க. ஃபீடிங் வந்து கொடுக்காது அது. அப்போ அது பார்த்தீங்கன்னா பால் வந்து ஆட்டுக்கிட்ட அதிகமாக இருக்கும், ஆனால் குட்டி குடிக்காது. ஒரு குட்டிக்கு மட்டும் நமக்கு பால் கொடுக்கும், இன்னொரு குட்டிக்கு கொடுக்காது. அப்போ வந்து அந்த குட்டிக்கு நம்ம மாற்று பால் கொடுத்தோம்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் கழிச்சல் ஆகிட்டு டெத் ஆயிருங்க. பின்னால் உள்ள கிடாவை பார்த்தீங்கன்னா அது அப்படியே எக்கு போட்டு மரத்துலேருந்து சாப்பிட்டுட்டு. ஆமாங்க. இது எப்படி இது ஸ்டார்டிங்லேருந்து இப்படி ஸ்டார்டிங்ல இருந்தே இப்படி தாங்க. ஒரு குட்டியை கூட நீங்க ஒரு நிமிஷம் வாட்ச் பண்ணி பாருங்க, கால் மேல போட்டு தான் சாப்பிடுங்க. ஆமாங்க. அதாவது இந்த கொடியாடுகளோட தன்மை இப்படின்னு சொல்றீங்களா? கண்டிப்பாங்க, அப்படிதாங்க. அக்கா அதாவது இப்போ இந்த ஆடு வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய சப்போர்ட் கவர்மெண்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் இனிஷியல் செலவு நீங்க என்ன பண்ணீங்க? அதாவது நீங்க லோன் பண்ணீங்க, அதுக்கப்புறம் நீங்க இந்த இடத்துக்கு இந்த ஃபார்ம் அமைக்கிறதுக்கு என்ன செலவு நீங்க பண்ணியிருக்கீங்க? நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வீடு கட்டிட்டு நம்ம இவர் அங்க இருக்கக்குள்ளேயுமேங்க நாங்களா கொஞ்சம் லேண்ட் கொஞ்சம் வாங்கினோங்க. இப்போ வாங்கிட்டு பாத்தீங்கன்னா இப்போ 4 ஏக்கருங்க இந்த இடம். அதுல 2 ஏக்கர் வந்து நம்ம மரவள்ளி போட்டிருக்கோங்க, ஃபுல்லா வெஜிடபிள்ஸும் பண்ணிட்டு இருக்கோம். மத்த ஒரு 2 ஏக்கர்ல வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பசுந்தீவனங்க. ஆடுகளுக்கு மட்டும் பசுந்தீவனம் போட்டிருக்கோங்க. போட்டுட்டு நம்ம அந்த தீவனம் தான் வந்து நம்ம கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்கக்கா. அதாவது ஆடுகளுக்கு வந்து பசுந்தீவனம் வந்து எப்படிக்கா இப்போ ஷாஃப் கட்டர் வச்சு பண்றீங்களா இல்ல நீங்களே வந்து? இல்லைங்க, ஃபர்ஸ்ட் நாங்க தாங்க கட் பண்ணி போட்டுட்டு இருந்தோம். அப்போ வந்து நமக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும் அப்படிங்கறதுனால நம்ம ஷாஃப் கட்டர் வந்து நம்ம வாங்கிட்டோம். ஆமாங்க. அக்கா அதாவது சொல்லுங்க, இப்போ வந்து நீங்க அடிஷனலா செலவு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஷாஃப் கட்டர் மட்டும்தான். ஷாஃப் கட்டர் மட்டும்தான். அதுவே பாத்தீங்கன்னா நம்ம ஹெவியா நம்ம வந்து வாங்கணுங்கிறது அவசியம் இல்லைங்க. ஹெவி மிஷின் ஒரு 1 லட்சம் 2 லட்சம் 50,000 அப்படிலாம் இல்லைங்க. ஜஸ்ட் நமக்கு வந்து என்ன தேவையோ அது நம்ம இது பண்ணிக்கிட்டோம்னா போதுங்க. நம்ம இந்த மிஷின் வந்து பாத்தீங்கன்னா கம்மி செலவு தான். நம்ம செனை வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம வந்து பிடிச்சு பார்த்தாவே தெரியுங்க நம்ம வந்து செனை ஆயிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து நம்ம தாயாடு மட்டும் பிரிச்சு வச்சுட்டோம்னா நம்ம வந்து முட்டிக்கிறது வந்து நம்ம இல்லாம இருக்குங்க. அது இல்லாம இருந்தது. ஆமாங்க, ஏற்படாதுங்க. அப்போ ஒரு டைம் நம்ம அதை கவனிக்காம விட்டுட்டோம்னா கூடங்க அந்த வயிற்றுல இருக்கிற குட்டி வந்து முழு வந்து வளர்ச்சி அடையங்காட்டியுமே குட்டி போட்டுருங்க. ஆமாங்க. அப்போ வந்து நம்ம ஆட்டுக்கும் வந்து பால் நமக்கு நிறைய இருக்கும், பட் குட்டி இருக்காது. அப்போ வந்து ஆட்டுக்கும் முடியாம போயிருங்க, காய்ச்சல் வந்துரும். ஆமா, வந்துருங்க. அதாவது அந்த குட்டி இல்லைன்னா முழு வளர்ச்சி அடையாம பிறந்துருது இல்லைங்களா? அப்போ வந்து ஃபுல்லா தாய்ப்பால் வந்து அது வந்து கட்டிக்குங்க. அப்ப காய்ச்சல் வந்துரும், ஆடு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சோர்வாயிடுங்க. அதை தேத்துறதே கஷ்டங்க. அதனாலதான் தாயாடு வந்து பிரிச்சு வச்சிடணும். தாயாடு செனையானோன்னா தாயாடுகளை கிடாக்களையும் பண்ணை வளர்ப்புல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தம்பதிகளா சேர்ந்து ஒரு ஆடு பண்ணை வந்து ரன் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த மாதிரி நம்ம மக்கள், அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் யாராச்சும் வந்து இந்த மாதிரி ஆடு வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்க கண்டிப்பா பண்ணுங்க. ஓகேண்ணா. அதாவது இந்த பண்ணையோட முகவரி என்ன நீங்க சொல்றீங்களா? இது பெரம்பலூர் மாவட்டம், வேப்பந்தட்டை வட்டம், பூலாம்படி கிராமம். என் பேர் மணிவேலன். வளர்க்கும் போது அவங்களுக்கு நீங்க என்ன கைடன்ஸ் சொல்ல விரும்புறீங்க? 4000-3000 கிடைக்குது அப்படின்னு ஒரு மேக்சிமம் சொல்ல போனா ஒரு 3 மாசத்துக்கு மேல இருக்க குட்டியை பிடிக்கணும். அதாவது மேயிற குட்டி. ஆமா, ஒரு 3 மாசத்துக்கு மேல இருக்கு. 3 மாசம் 4 மாசம் பிடிச்சா கரெக்டா இருக்கும். அவங்க ஒரு 4 மாசம் வச்சு விற்கும் போது குட்டிக்கு ஒரு 1000 ரூபா கன்ஃபார்மா எடுக்கலாம். ஒரு குட்டிக்கு 1000 ரூபா. ஆமா, எடுக்கலாம். மாசம். நண்பர்கள் யாரும் கேட்டாங்கன்னா உங்க கான்டாக்ட் நம்பர் சொல்றீங்களா? சொல்லுங்க. 8778140650. ஆனா நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் சொல்லி யாரும் வந்து கேட்டாங்கன்னா கொஞ்சம் கரெக்டான முறையில் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே. ரொம்ப நன்றிங்க.